ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யோ. ஜபமே ஜீவ, ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவ, ஜபம் செய்யும், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடோ. சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மாட்டோ காத்திருப்போ. ஜபமே ஜீவ, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜீவியத்தில் ஜபமே ஜீவ, ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதனுடைய 37வது வசனம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். ஹalleluya. கடந்த நாள்ல இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்தார். இப்போ எலியா எந்த ஒரு நிலையில, ஒரு நிர்பந்தமான நிலையில நிற்கிறார் என்றால், கண்டிப்பா கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலையில நிற்கிறார். இப்போ எலியாவுடைய நிலையை பத்தி சொல்லணும்னா, இந்த ஜெபம் மட்டும் கேட்கப்படலைன்னு வைங்கள, எலியாவை கொன்றுவாங்க. இதுதான் எலியாவின் நிலை. இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுனால யாரை கொண்டாங்க தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள். இப்போ எலியா எந்த ஒரு நிலையில இருக்கிறான்னா, இந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா எலியா அவுட். தாவீது சொல்லுவார், நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. ஆமென். இன்னைக்கு செய்தி எல்லாருக்குமா கேட்டா எனக்கு தெரியாது, ஆனால் சில உள்ளங்கள் உண்டு. இப்போ எனக்கு பதில் மட்டும் வரலன்னா, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, இனி இந்த எலியா இருக்க மாட்டான். இல்ல, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். சில ஜெபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஆனா இப்படி சில ஸ்திரீகள் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யாரு இல்ல தெரியுமா?
பேதுரு இல்ல. நான் தாகத்தில் சாக வேண்டுமா என்று சிம்சோன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கேட்கும் போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா யார் இல்ல தெரியுமா? சிம்சோன் இல்ல. யாபோக்காற்றின் கரையில் இருந்து கண்ணீரோடு அழுது கெஞ்சினான யாக்கோபு, அந்த கண்ணீருக்கு மட்டும் பதில் வரலைன்னா யார் இல்ல தெரியுமா? யாக்கோபு இல்ல. ஹல்லேலூயா. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது உண்மைதான். ஆனா சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட அவங்க இல்ல. எலியாவை எப்படி சாரிபாத்தின் ஊர்ல சாரிபாத் விதவினிடத்தில் சரியான நேரத்தில் அனுப்பினாரோ, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட அவளையும் அவள் மகனையும் எலியா உயிரோடு பார்த்திருக்க மாட்டான். எப்படி அன்று எலியாவை சரியான நேரத்தில் கர்த்தர் சாரிபாத்தின் விதவையினிடத்தில் அனுப்பினாரோ, அதே போல இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் தருகிற வார்த்தை இதுதான். சரியான நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பதிலை அனுப்புவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பிரசங்கத்தை கேட்காதீங்க. உங்களுக்கு பிரசங்கம் வேணும்னா பிரசங்கம் கேளுங்க. எங்களுக்கு பிரசங்கம் வேணும், ஒரு 7-8 குறிப்பு வேணும்னா நீங்க கேளுங்க. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணு தம்பி. ஜீசஸ் ஆமென். கொஞ்சம் பேஸ் கம்மி. ஜீசஸ் ஹல்லேலூயா ஆமென். அதாவது என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த பிரசங்கம் கேட்கறதுக்குன்னு யாரும் வரக்கூடாது. பிரசங்கம் கேட்கறதுக்குன்னா அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது, செய்தி கேட்க வரணும். ஆமென். இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? பிரசங்கம் கேட்க வரோம். பிரசங்கம் கேட்கற பரவாயில்ல, நல்லா இருந்துப்பா. இந்த அதேனே பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இந்த மாதிரி நூதனமான காரியத்தை கேட்கறது அவங்களுடைய டைம் பாஸ். சிலருக்கு டைம் பாஸுக்காக இல்லை, நான் வந்து செய்திக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை தரப்போகிறார். என்ன செய்தி தரப்போகிறார்? சில ஜெபத்துக்கு பதில் தாமதித்தது உண்மைதான். ஆனா இப்பொழுது எலியா இருக்கிற சிச்சுவேஷன், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க. ஆகாப் ஏற்கனவே கொலவெறியில இருக்கிறான். ஏசபேல் சொல்லவே வேண்டாம். ஆமென். ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் நிற்கும் போது எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இப்போ எலியா நிக்கிற டைம் எந்த டைம் அப்படின்னா, சாயங்கால வேளை. அதாவது 90% நேரத்தை யார் எடுத்துட்டாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகள் எடுத்துட்டாங்க. அப்ப எலியாவுக்கு டைம் கூட இல்லை, டைம் கூட இல்லை, நேரம் கூட இல்லை. ஆண்டவரே நேரம் இல்லை. அந்த நேரத்தில் எலியா எப்படி இந்த சத்தம் கொஞ்சம் முன்னாடி வர ஜாலியா நின்றுட்டு இருப்பாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிடு, அவர் ஏதாவது போயிருப்பார். மத்திய ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில்லை. இப்படி பேசிட்டு இருந்த ஆளு இப்போ என்னை கேட்டு அருளோ, என்னை கேட்டு அருளோ. எலியா என்பவன் நம்மை போல. ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு எனக்கு பதில் வந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இப்ப கை தூக்க சொன்னா இதுல 90% கை தூக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள கூட்டத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தி அவர்களுக்கானது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் ஆன்லைன்ல இணைத்து இப்பொழுது இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கிறார். இது நேத்து உள்ள மீட்டிங் அல்லவா? நேத்து மீட்டிங் நடந்திருந்தா ஒருவேளை இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து பேசி இருக்கலாம். ஆனா மீட்டிங் ஒரு நாள் டிலே ஆனதும் கர்த்தர் வேட மாத்துறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. எலியா ஜெபத்துக்கு கர்த்தர் என்னை கேட்டருளும் என்று சொல்லும் போது, கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணு, கர்த்தர் பதிலை கொடுக்கிறதை
நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் எலியா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். எலியா நிற்கிற ஒரு 5 சூழ்நிலை, இந்த 5 சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக இதை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கும் போது நீங்க தளரக்கூடாது. கர்த்தர் தீவிரமாய் செயல்படுவார். கர்த்தர் சீக்கிரமாய் செயல்படுவார். எலியா நின்ற முதல் சூழ்நிலை என்ன தெரியுமா? அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், நான் ஒருவன், நான் ஒருவன். சிம்பிளா சொல்லணும்னா அவன் தனியா இருக்கிறான், தனித்திருக்கிறான். அதாவது தனித்திருக்கிறவன் மேல கை போடுறது என்பது சத்துருவுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன வயசுல ஸ்கூல்ல பாட புத்தகத்துல இருக்கும், ஒரு 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 எருமை தனியா இருக்கும், மாடு தனியா இருக்கும் போது சிங்கம் என்ன பண்ணுச்சான்? போய் அதை கடிச்சு சாப்பிட்டுச்சான். அதே மாடு கூட்டமா இருக்கும்போது சிங்கம் வரும்போது என்னாச்சு? கூட்டமா இருக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து அதை எதிர்த்ததுனால அதால பிடிக்க முடியல, ஓடிச்சுன்னு சின்ன வயசுல நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, சின்ன வயசுலயே. ஆமே. இந்த தனியா ஒருத்தர் இருக்கிறதுனால சிறுமைப்பட்டவனை வேதனைப்படுத்துறது தான் சத்ருவினுடைய டைம் பாஸ். இவனை தொட்ட பிரச்சனைனா எங்கேயுமே அப்படிதானாங்க. ஆமே. சில ஏரியாவுக்கு போகும்போதெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு முதல்ல எங்க பார்ப்பாங்கன்னு நம்ம நம்பர் பிளேட்டை பார்ப்பாங்க. அவங்க பார்வையிலேயே தெரியும். இப்படி பார்க்கறாங்கனாலே ரைட்டு, அவன் ஆளை பார்க்கறான், இவன் எந்த ஊரு. ஆமே. லோக்கல்னா விட்டுரு அப்படிங்க, வேற ஊர்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நீ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்பர் பிளேட்டா போட்டு போக முடியும்? ஆளை வச்சு பிடிக்கிறாங்க பாருங்க. இப்ப எலியா நிக்கிற சூழ்நிலை என்பது என்ன தெரியுமா? நான் ஒருவன். தனித்திருக்கிறவனுக்கு பரலோகம் துணை என்பதே அவனுடைய பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவமாய் போக கூடாதுன்னா, ஆண்டவரே என்னை கேட்டுதான் ஆகணும், என்னை கேட்டருளும். 3 வருஷம் கர்த்தர் அவனை ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார், போஷித்தார், பாதுகாத்தார். இப்பொழுது அவன் வெளியே நிற்கும் போது 450 பாகால் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. எலியா சொல்றார், போட்டோ எடுத்தா எலியா கூட நிறைய பேர் நிக்கிறது போல இருக்கும். போட்டோல நம்ம வீட்டுல நிறைய போட்டோஸ் இருக்கும் பாருங்க, குரூப் போட்டோல இருக்கும் பாருங்க. ஐயோ, இவ்வளவு பேரா நமக்கு சொந்தக்காரங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒருவன் மட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். நான் ஒருவன் மாத்திரம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா, கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை,
Glory. இப்போ இந்த எலியாவுக்கு மட்டும் பதில் கிடைக்கலன்னா உலகமே முத்திரை குத்தி விடும். இவன் தனியாதான். என்ன முத்திரை குத்தும் தெரியுமா? நம்மளும் இவனை கைவிட்டோம், அடுத்து கர்த்தரும் கைவிட்டா. ஆண்டவரே எப்படிங்க இருக்கும்? சூழ்ந்து சத்துருக்கள் நின்று பரியாசம் பண்ணும் போது இயேசு கதர்னார்ல. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி தாகம் அப்படி சொன்னதும் தண்ணி கொடுக்க போறான். ஒருத்தன் கையை பிடிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவர் ஏதோ எலியாவை கூப்பிடுறாராம். பாப்போம் யாராவது வராரா பாப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசுவை சுத்தி ஜனங்க நின்னு பரியாசம் பண்ணி வெயிட் பண்ணி தாகம்னு சொல்லிட்டார்ல. இவர் தானே கொஞ்சம் முன்னாடி கத்தினாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இவர் தானே சொன்னாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களை அப்படின்னு. இவர் தானே எருசலேமில் இருந்து கத்தினாரு. சீலோவாம் குளக்கரையில இருந்து இவர் தானே கத்தினாரு. பண்டிகையின் பிரதான நாள்ல அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் ஆலயத்துல போய் எல்லா பலிபீடத்தின் மேல தெளிக்கும் போது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அந்த குளத்தின் பக்கத்தில் நின்று கத்தினாரே. இப்ப இவர் தாகம் தாகம் கத்துறாரு. வெயிட் பண்ணு பார்க்கலாம். இவர் கூப்பிடுறாருல ஒருவரை பிதான்னு, அவர் யாரையாவது அனுப்புறாரா பார்க்கலான்னு வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. வரல யாரும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு தண்ணி தாரோன்னு சொல்லி கசப்பு கலந்த காடிய தோய்த்து அப்படி கொடுக்கறாங்க பாருங்க. ஆண்டவரே என்ன நீங்க கேட்டருளலைன்னா எனக்கு உலகம் கசப்பு கலந்த காடிய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் ருசி பார்த்து. என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு உதவுவது போல சுத்தி நிக்கிறாங்கல்லப்பா, அவங்க எனக்கு என்ன தந்தாலும் அது எனக்கு என்னதான் தெரியுமா? கசப்பு. எனக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்னா நீங்க தரணும். எனக்கு ஏதாவது ஒன்று வர வேண்டுமானா. ஏன்னா தாவீது சொல்றாரு 25வது சங்கீதம் 16வது வசனத்துல, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். ஏன் தெரியுமா? நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை ஜெபமா செய்ய முடியுமா? என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஆமென். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். 28வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமா இராதையும். நீங்க அப்படி இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அதாவது இவங்க எல்லாமே தங்களுடைய நிலையை உணர்ந்தார்கள். அதனால இவங்க ஜெபம் தேவனுடைய மனதை தொடுவதாய் இருக்க காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஏன் ஆண்டவருடைய மனசை தொடுறது போல இல்லை அப்படின்னா, நம்ம மனதுல நிறைய ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கிறோம்.
இயேசு கற்றுத்தாரார்ல, அவங்க வெயிட் பண்ணி அவருக்கு தாகம்னு சொல்லியும் பிதா அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காததும் இவங்க கொடுக்கிறது பரியாசம் பண்ணுவதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா என்ன அவன் கஷ்டப்படுறானா, சரி 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 அவனை எங்களை வந்து பார்க்க சொல்லு, நாங்க கொடுக்கிறோம் அப்படிமா. எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில கொடுப்பதற்கு. கசப்புகளை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. இயேசு வந்து அவர் 100% தெய்வமானாலும் அவர் 100% மனுஷனா வந்தார், நம்மை போல. ஆமென். ரோமர் 8:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8:3 வாசியுங்கள். அது எப்படி? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய இந்த வேட கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. பாவ மாம்சத்தின் சாயல்னா நம்ம சரீரம் போல இதுதான். அப்ப இதுல எல்லா பலவீனங்களும் என்ன செய்யுமா வரும். அவ்வளோ வலி. அவர் அப்படியே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வருகிறதோ அதே உணர்வு யாருக்கும் வரும்? இயேசுவுக்கும் வரும். அதனால் அவர் பாவம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவர் தேவன் அல்லவா, அவர் தேவன் தான். ஆனா எந்த சாயல்ல இருக்கிறார் தெரியுமா? பாவ மாம்சத்தின் பாவத்தில் இருந்தார் என்றல்ல, தவறா புரியக்கூடாது. பாவ மாம்சத்தின் சாயல். கொஞ்சம் அசந்தா கூட எதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஆவியானவராலே கொண்டு வரப்பட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்கு தம்மை கொடுத்துட்டார். அப்ப அவர் நினைச்சா அவர் பக்கத்துல பாவம், அதாவது விபச்சாரி பாவி என்று சொல்லப்படுகிற ஸ்திரீ வந்து பாதத்துல வந்து விழுந்து அவ வந்து இவரை பாவியாக்கல, அவ பரிசுத்தமாயிட்டு போறான். ஓ ஜீசஸ். இப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்மில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவேதான் இயேசுவின் மேல இறங்கின அதே ஆவியானவர் நம்மை பிள்ளைகளாக்கி நம்ம மேலே வந்து இறங்கி இருக்கிறார். இப்போ அவர் துடிக்கிறார். நமக்கு தெரியும் சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டதை. அப்போ ஆண்டவரே தாகமா இருக்கிறேன், ஏலி ஏலி லாமா சபக்தாடின்னு சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாரோ. வெயிட் பண்ணு யாராவது வாராங்களா பாப்போம், வெயிட் பண்ணு. ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, ஜோம் பண்றேன் கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னையுமே காணோம். வெயிட் பண்ணு. ஒண்ணுமே நடக்கலையா? இந்த வருஷம் நடக்கலையா? எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க, நாங்க போற இடத்துக்கு வர சொல்லுங்க, நாங்க வழிபடுற இடத்துல வந்து நிக்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தரலாம்னா இல்ல, உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பதற்கு. நமக்கும் தோணும் பரவாயில்லையே, இயேசு கிறிஸ்து டேஸ்ட் பண்ணார்ல. ஏன் தெரியுமா? அவ்வளவு தாகம். சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணதும் கசப்பு. ஆமே, ஆண்டவர் கட்டுத்தரார். பிதா தராதத உலகம் பல ஆஃபர் பண்ணும், நீங்க வா அது தாரேன்னு. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோய, அது உனக்கு மதுரத்தை கொடுக்காது, அது உனக்கு கசப்பை கொடுக்கும். பிதா தருவது அது மதுரமா இருந்தாலும் அது மாறாவா இருந்தாலும் அதை மதுரமாக்கும்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு சிலர் ட்ராக் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில நான் அதை உணர்கிறேன். ஜெபித்து நவம்பர் மாதம் வரை வந்தாச்சு. இல்ல, அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கூட போய் நின்னா, அவங்க கூட போய் இந்த நபரை பார்த்தா, அவங்க கூட போய் இங்க கோயில் போனா, அங்க போனா இது கிடைக்கும், இது நாங்க உங்களுக்கு செய்யறோம், இதை ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. செஞ்சுதான் பாப்போமே. செஞ்சா தரமாட்டாங்களா? தருவாங்க. ஆனா அது எதுவாக தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கசப்பாக தான் இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க தரலன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியாவுக்கு பதில் கிடைத்ததும்
பாகால் தீர்க்கதரிசி, நான் 5ன்னு சொன்னேன், 5 எப்படி போகும்னு தெரியாது, 5 போட்டோம், செய்தி இருக்கு. நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம எதுக்கு வரல, பிரசங்கம் வரல, செய்தி. ஆமே, கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பதில், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காதது மேட்டர் கிடையாது. ஆனா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்காதது பெரிய மேட்டர் ஆக்கப்படும், அது பெரிய இஷ்யூ ஆக்கப்படும், அது ஒரு பெரிய விஷயமாக்கப்படும். ஹalleluya. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை உலகம் அது நம்புது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஹalleluya ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. அவரை போல நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபை விசுவாசி ஒரு சகோதரி, அவங்க இப்ப வெளியே இருக்கிறாங்க. சில பழைய சர்ச் இருக்கும்போது அவங்க வந்து தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாங்க. இதனால அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய டார்ச்சர், பிரச்சனை. அப்போ அவங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க, இப்படி அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறார், அவர் தான் அந்த ஊர்லயே பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை நைட் அவர் மந்திரம் பண்ணுவார், அவளை எப்படி வரைத்த வரையில கொண்டு வந்து நிறுத்துறோமா இல்லையா பாரு சொல்லிட்டு அவன் வீட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க. நேர போயாச்சு, நேர ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்றவங்க, ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா நடந்திருக்கு போல. அடுத்த நாள் காலையில அந்த அது என்னது ஜாதகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த சகோதரி அவங்க அம்மாட்ட, இதை வச்சுக்கோங்க, என்னாச்சு, வரைச்ச வரையில நிறுத்தலையா, அவர் லைனை போட்டு அவர் ஓடிட்டார். ஏன் ஓடிட்டார்? அவர் பண்ணும்போது அந்த இவர் அனுப்பி விட்டார்ல, அதுகளுக்கு அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சிட்டே இருக்கு, அந்த ஒளியை பார்த்து எல்லாமே பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி சொன்னாரா, இங்க பாரு, வேற யாருக்கு மந்திரம் பண்ண சொல்லு, நான் பண்ணிடுவேன், ஆனா அந்த சகோதரி ஒரு ஆளை நோக்கி கூப்பிடுதில்ல, அதுதான் பெரிய சக்தி, அதை ஜெயிக்கிற சக்தி வந்து கிடையாது. ஆமென் ஹalleluya. நம்ம வந்து நேர அவரை இயேசு அப்படிமோ, சாத்தான் சாத்தான் அப்படிமோ. ஏன்னா சாத்தானுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கலன்னு வந்து கடிச்சிருவான். சாத்தான் வந்து தன்னை எப்படி காண்பிப்பான் என்றால் இயேசுவுக்கு நிகரானவனாக. ஆனால் சாத்தான் வந்து தூதர்களில் ஒருவன், அதுவும் விழுந்த தூதன். ஆண்டவர் சாத்தானை யாரை வச்சுதான் டீல் பண்றாரு நினைக்கிறீங்க? தூதனை வச்சுதான் டீல் பண்றாரு லாஸ்ட்ல. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய காலுக்கு கீழே நசுங்குகிறவன் தான் யார் தெரியுமா? அது அர்த்தம் என்ன? அதுக்கு மேல அவனால வரவே முடியாது. நான் என் தேவனுக்கு காலுக்கு கீழே கிடக்கிறவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவை போல பெரியவர் இல்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. ஹalleluya. தேவ பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அங்கிருந்து பதில் வரலன்னா, எனக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி உலகம் உறவுகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன தோய்த்து தராங்க தெரியுமா? கசப்பு. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு தலைமுறை வரைக்கும் சொல்லி காட்டுறவங்க. பாரு, பைபிளை தூக்கிட்டு போனா கடைசியில வேற வழி இல்லாம நம்ம கிட்டதான் வந்தா.
எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக், எந்த பர்த்டே வீட்டுக்கு போனாலும் இதுதான் டாபிக். இதை டாபிக் ஆக்குறதுக்குன்னே பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? ஆமே, ஐயோ இவங்களை பத்தி 4 பேர்ட்ட சொல்லி ஆகணுமே, என்ன பண்ணலாம்? வீட்டு கூட்டம் வைப்போம், பாஸ்டர்ட்ட சாட்சி கேட்போம், அடிச்சு விடுவோம். ஆமே, சில ஃபங்க்ஷன் வைக்கிறதே அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பேருக்கு பாடல் ஆயிட்டேன். பரவாயில்ல, நம்மளை பத்தியும் பாட்டு எழுதுறாங்க. ஆமே, நீங்க எத்தனை பேர் உங்களை வச்சு பாட்டு எழுதுறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களை சங்கீதம் பாட சொன்னா ஒழுங்கா சங்கீதம் பாடுங்க, இல்லைன்னா உங்க சங்கீதம் நிறைய பேர் பாடிட்டு இருப்பாங்க. நீங்க சங்கீதம் பாட சொன்னா ஃபுல்லா புலம்பல், அதனால சத்துரு சங்கீதம் பாடுறான். நீங்க சங்கீதம் பாடினா சத்துரு புலம்பல் பாடுவான். ஆமென். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இப்படிதான் பார்க்க வைக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல எலியாவுக்கு பதில் கிடைக்கலன்னா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காத போது எந்த ஜனங்களாவது வந்து கேட்டாங்களா? என்னங்க ஒரு பதிலும் வரல? இல்ல, அவங்க கூப்பிடுற தெய்வம் பதில் கொடுக்கலன்னா மேட்டர் ஆகாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்கலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், அது ஒரு பெரிய மேட்டர் ஆகும். அந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போவது மட்டுமல்ல, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் சேர்த்து 5 சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அதனால பாயிண்ட் பை பாயிண்டா நான் போகல, ஆவியானவர் கொண்டு போகிற பிரகாரம் பேசுகிறேன், டைம் இல்லை. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆமென், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜோம் பண்றாங்க, பதில் கிடைக்கல. எலியா ஜோம் பண்றான், எலியாவுக்கும் பதில் கிடைக்கல. ஜனங்கள் என்ன நிலைக்கு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா யாரோ சொன்னீங்களே, எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். உங்க கடவுளும் எங்க கடவுளும் அல்ல, அவர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, என் நிமித்தமாக என்னுடைய புத்தீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய ஆண்டவரே அறிவீனத்தின் நிமித்தமாக என்ன சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாதப்பா. நீர் ஒருவரே தேவன். ஜீசஸ், நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தமாய், என்னுடைய அறிவினத்தின் நிமித்தமாய், ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவு நிமித்தமாய், ஆண்டவரே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தரே தெய்வம். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், இங்க அதான் நடக்குது. அவன் ஜெபம் கேட்கப்படலன்னா எதுக்காக என்னை கேட்டருளும்? என்னோட தனியா நிக்கிறேன். நீங்க என்ன கேட்கலன்னா எந்த கை எலியா மேல விழவுன்னு தெரியாது, எந்த கை எலியா மேல விழவுன்னு தெரியாது. ஏன்னா நான் தனியா நிக்கிறேன். ஆனா பாகால வெட்டி போட்டது எலியா மட்டும்தான் வெட்டி போட்டான். என்ன நீங்க கேட்டுட்டீங்கன்னா, என்ன நீங்க கேட்கலன்னா, என்ன நீங்க கேட்கல, ஆண்டவரே எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க, ஆண்டவரே எல்லாம் ஒண்ணுன்றுவாங்க, ஆண்டவரே. ஆமென். வந்து சொல்லுவாங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம், நீங்களும் தான் கஷ்டப்படுறீங்க, சிம்பிளா முடிச்சிருவாங்களே. நான் என்ன சொல்லிப்பா உங்களை கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வைப்பேன்? என்ன மட்டும் நீங்க கேட்டறலனா எதுக்கு? எலியாதான் சூப்பர்னு சொல்றதுக்கு இல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு. ஆண்டவரே, ஆகாபா எலியாபா என்கிற மேட்டர் இல்லப்பா, பாகாலா கர்த்தரா என்கிற மேட்டர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நாங்களும் கிறிஸ்தவங்க தானே, நீங்களும் கிறிஸ்தவங்க தான், என்ன விசேஷமாயிட்டு உங்களுக்கு? நீங்க போற இடத்துல ஒரு சிலுவை கூட இல்லையே கேக்குறாங்களா? நீங்க எதை பார்த்து கும்பிடுவீங்க? நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நீங்களும் கிறிஸ்தவங்க தான், என்னங்க வித்தியாசம் இருக்கு? அடிக்கிறாங்கல்ல. நாங்களும் இயேசுவை தான் கும்பிடுறோம்,
எந்த இயேசுவ? பிலாத்துக்கு பேரே என்னதான் தெரியுமா? இயேசுன்னு தான் இருக்கு. பிலாத்துக்கு பேர்ல பரபாஸ் பேரு. அதாவது ஆண்டவரே என்ன வச்சு, இதுதான் நமக்குள்ள அந்த வைராக்கியம். எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. நேபுகாத்நேச்சர் சொல்றா, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே உன்னதமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். யோரே, நான் ஆராதிக்கும் தேவன். ஹalleluya. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சிங்க கபில தானியேலை தூக்கி போட்ட பிறகு ராஜாவுக்கு நைட்டு தூக்கமே இல்லை. ராஜா காலமே எழுந்து 19வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எப்படிங்க கூப்பிட மனசு வந்துச்சு? அதாவது தானியேல் ஜெபிக்கிறத வச்சு ராஜா ஒன்னு மனசுல செட் பண்ணிட்டாரு, இவன் ஜெபத்துக்கு எப்படியும் பதில் வரும். ஆமா, உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜெபிக்கிறத வச்சு டைரக்டா உங்கள்கிட்ட பேசலைன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பதில் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தானியேலே அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க, அவரால் அக்கினி சூளைக்கு தப்புவிக்க முடிந்தது. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவரால் சிங்கங்களுக்கு தப்புவிக்க முடியுமா? அப்படி கேட்ட போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உடனே ராஜா அவனை வெளியே கொண்டு வந்து, ஆமென், தான் ஆளுகிற எங்கும் உள்ளவர்களுக்கு என்ன எழுதுகிறான் தெரியுமா? 26வது வசனத்துல, ஆமென், என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்னவென்றால், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஜீவனுள்ள தேவன். இந்த நிச்சயம் எலியாவுக்கு இருந்ததுனாலதான் எலியா கேட்கிறான், ஆண்டவரே என்னை கேளும், என்னை கேளும். இங்க இன்னொரு விஷயம் கூட இருக்கு பாருங்க. என்ன விஷயம்னா, இந்த எலியா மேல ஒரு அவப்பெயர் தூற்றப்படுகிறது. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு 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 தீங்கு நடக்கும் போது அந்த இடத்துல மட்டும் நம்ம இல்லைன்னு வைங்களேன், நம்மளை காரணமாக்கிடுவாங்க. இதான் உண்மை, இதான சொசைட்டி. அன்னைக்கு நடக்கு, இன்னைக்கு நடக்கு. 3 வருஷம் எலியாவை எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த ஆகாப் என்ன நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டான்னா, இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமா?
எலியாவை பார்த்ததும் ஆகாப் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். உண்மையிலே கலங்க பண்ணது யாரு? அடுத்த வசனத்துல எலியா சொல்றாரு, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை நீயும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே. உண்மையிலே கலங்க பண்ணது யாரு தெரியுமா? ஆகாபும் அவன் குடும்பமும். ஆனா இப்ப யாரு இல்ல? ஒரு கேஸ் நடக்குங்க, 2 பேர் போனோம், ஒரு ஆள் போயிட்டாங்க, இன்னொரு ஆள் வரல. உடனே எப்படி தீர்ப்பாயிரம் தெரியுமா? வந்தவங்களுக்கு சாதகமா. பாரு, அவங்க கிட்ட தப்பு இருந்ததுனால தானே அவன் வரல, அப்படியே மாத்திருவாங்க. பாருங்க, இவ்வளவு பிரச்சனையிலேயே ஆகாப் சொல்லியிருப்பான், நான் நிக்கிறேன்ல, எங்க எலியா, எங்க உங்க எலியா? ஓடுறான் பாத்தியா? ஏன் ஓடுறான் தெரியுமா? ஒளித்திருக்கிறானா, இங்கேயே ஒளிச்சுட்டானாமே. ஏன் ஒளித்திருக்கான் தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? அதனாலதான் திருப்பி வந்து எலியா வந்து எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆமீன் கூட சொல்லல. எல்லாம் அப்படி எங்களுக்கு யாரை நம்பனே தெரியல. இப்ப இவன் மேல இருக்கிற இந்த அவப்பெயரை மாற்றணும். இப்ப ஜனங்கள் எல்லாருமே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அதனுடைய 21 கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை அவனை பின்பற்றுங்கள் சொல்லும் போது ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சில காரணங்களை எலியா மேல ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த தேசம் இவ்வளவு வறட்சிக்கு காரணமே யார் அப்படின்னா இவன் தான். இது மாறணும், இது மாறணும். ஆண்டவரே, இது மாறணும்னா நீங்க எனக்கு பதில் தந்துதான் ஆகணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு உங்களை தனியா நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் உங்களை நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவன் பைபிள் எடுத்ததுனாலதான், இவன் பைபிள் தூக்குனதுனாலதான். இதனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படுது. பாரு, என் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படல, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு போனாலே இதனால தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்பொழுது யார் நிற்கிறார் என்றா இந்த எலியா நிற்கிறார். எனவே தான் இருதயத்திலிருந்து ஏக்கத்தோடு கதறுதலோடு, கர்த்தாவே என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளும் என்றார். இந்த ஜெபம் அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளவே வானத்தில் அக்கினி இறங்கி வந்தது. உன் மேல் இருக்கிற அவப்பெயரையும் உன் மேல் இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டையும் நீக்கும்படியாய் கர்த்தர் பரத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி. இந்த அவப்பெயரை நாம் பேசி நீக்க முடியாது. எலியா சொல்றாரு, நான் அல்ல, நீயும் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் குடும்பத்தை கலங்க பண்ணீங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு வரல. ஏன்னா 3 வருஷமா இவனை குறித்த இந்த ஒரு பொய்யான செய்தி ஆகாப் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். ரொம்ப. ஆனா பார்த்ததுமே அவன் பாருங்க, சிலர் வந்து முந்திக் கொள்வார்கள் அல்லவா? இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியும். ஆமா, சில பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? அவன் தம்பியோ தங்கச்சியோ இருப்பா, அடிச்சிட்டு அழுவாங்க. இவங்களே பார்த்திருக்கீங்களா? அடிச்சிட்டு அந்த பிள்ளை அழுறதுக்குள்ளே மம்மின்னு அழுவாங்க. எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ் ஆகும். ஓடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு தான் என்னன்னு விசாரிப்பாங்க. என்ன ஒண்ணு இல்ல, நான் அவனை அடிச்சேன். இவன் முந்தி கொள்ளுகிறான். ஏன்னா பிரச்சனை ஆயிட்டு, ஜனங்கள் தன் பக்கம் தனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. ஆமென். அப்ப இப்போ என்ன சொல்றது? ஆமென். இந்த அவப்பெயரை மாற்றணும், இந்த பொய்யான குற்றச்சாட்டை மாற்றணும். எத்தனை எத்தனை ஹல்லேலூயா. செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். இதுதான் உலகம். இதுக்கு ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டயா போய் எனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா, இது என்னால வந்ததல்ல,
அவன் பாகால் விக்கிரகத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான், வேசித்தனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். அதனாலதான் நான் 3 வருஷம் இங்க இல்லாததுனால அந்த பழி எல்லாம் என் மேல திருப்பி விட்டுட்டான். இதை போய் என்னால ஒவ்வொருத்தட்டையா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் இவங்க நம்ப போறது கிடையாது. ஆனா இதுக்கு காரணம் நான் அல்ல, பாகால் தீர்க்கதரிசிகள் என்பதை அறியும்படிக்கு கர்த்தாவே என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. ஈஸியா குற்றப்படுத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன, நம்ம பைபிள் படிக்கும் போது கர்த்தர் சொல்ற நீ அமைதியா போ, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். நம்ம அமைதியா போனது நம்ம மேல 4 கேஸ் விழுந்திருக்கும். அப்படியே வரும் பாருங்க, சிலருக்கு பாஸ்டர் மேலதான் கோபம் வரும். இவர் தான் அன்னைக்கு சொன்னார் அமைதியா போன. அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவரே விட்டாலும் நீங்க எங்களை கானானுக்கு போக விட மாட்டீங்க போல, எப்ப பார்த்தாலும் வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். அன்னைக்கு செய்தி கேட்டுதான் நான், இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது என்னடானா, நான் சரி கர்த்தர் வழக்காடுவார் அமைதி இருந்தா, அவங்க 3 கேஸ் பொய்யான கேஸ் போட்டாங்க. என்ன செய்யறதுக்கு, இனி என்ன பண்றதுக்கு? ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் அப்ப இத்தனை ஜனங்கள்கிட்ட போய் எலியாவுக்கு போய் சொல்ல முடியுமா? நான் கிடையாது, நான் கிடையாது, நான் கிடையாது. இல்ல, அப்ப நீங்க பதில் தந்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். நீங்க பதில் தருவீர்கள். ஆமா, இப்படி பொய்யான குற்றச்சாட்டுல யாராவது இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவப்பேரை சுமந்து கொண்டு யாராவது இருக்கிறீங்களா? உங்க இருதயம் கதறட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க எந்த வீட்டு வாசலையும் போய் தட்டி ஒவ்வொருத்தட்டையா போய் போய் நான் கிடையாது, நான் இப்படிதான் பண்ணேன், அது அப்படி ஆயிட்டு யார்கிட்ட போய் நீங்க போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாரத்திலிருந்து உங்களுக்காக அக்கினி இறங்கும், எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது என் ஆவியில உணர்கிறேன். நீ யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நம்புவதை போல தலையாட்டினாலும் நம்ப மாட்டாங்க. காரணம், அவர்களுக்குள்ளே உங்களை குறித்த குற்றச்சாட்டு ஆழமா இறங்கிவிட்டது. நம்மை குறித்த குற்றச்சாட்டு ஒருத்தங்களுக்குள்ள ஆழமா இறங்கிட்டுன்னு வைங்களேன், ஈஸியால அந்த வேரை பிடுங்க முடியாது. அந்த வேர் எரியணும். அந்த வேர் எரியணும்னா என்ன கொளுத்தணும்? தீ கொளுத்தணும். நம்ம தீ கொளுத்தணும் ஆளே எரிஞ்சிரும். அந்த பாகால்ங்கிற வேறு தான் எரியும். நான் சொல்றது புரியுதா? அப்படி வேற எரியணும்னா அக்கினி யாரு தான் கொளுத்தணும்? கர்த்தர் தான் கொளுத்தணும். நம்ம ஆளுக்கும் சேர்த்து தீ வச்சுட்டு, ஐயோ இந்த மேட்டர் இவருக்கு தெரிஞ்சிட்டு, இவருக்கு தெரிஞ்சிட்டுனா இது 4 பேருக்கு தெரியுமே, ஆண்டவரை இவரை எடுத்துக்கொள்ளும். இல்ல சிலருக்கு ஜெபம், என்ன என்ன கொஞ்ச நாள் ஆளை காணும் போயிட்டாரோ, இப்படி நினைக்கிற ஆட்கள் போகவே மாட்டாங்க. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். ஆண்டவரே அக்கினியா இறங்கிடுமே, என் கண்ணு முன்னாடி கொளுத்திடுமே. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். இல்ல இல்ல, வேற கொளுத்தணும். இந்த பாகாலுங்கிற வேற கொளுத்தணும். ஆமென். அதுக்கு அக்கினி நான் வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அக்கினி வச்சிடாதீங்க. ஆமென். சிலர் பேசுறது தீயாதான் இருக்கும். ஆமென். அதனால தானே ஒரு திருக்குறள் கூட இல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அடுத்த ஒரு வசனம் போய் இப்படியே சொல்லணும், நாவினால் சுட்ட, அது ஆறவே ஆறாது. அப்படி என்ன அக்கினி? நீங்க அக்கினி கொளுத்த வேண்டாம், அவர் கொளுத்துவார். வேண்டாததெல்லாம் சுட்டரிக்கப்படும், வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஆமே. எல்லாரும் நீதான் நீதான் கை காட்டினாங்கல்ல, அப்பங்கெல்லாம் கை காட்டும் போது நீ இப்படிதானே கை காட்டிட்டு இருந்த. எஸ், அவங்களும் அங்க நோக்கி பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். ஓ ரபா சதரபா கலாபரா. நம்ம பிரச்சனை என்னன்னா, இவங்க அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டாங்களா, அடுத்த நாள் காலையே அவங்க வீட்டுக்கு போறது ஒரு பழைய கேக்கையும் வாங்கிட்டு. ஏன்னா காலைல ஃப்ரெஷ் கேக்கெல்லாம் பேக்கரியில் இருக்காது. பழைய கேக்கையும் வாங்கிட்டு போய் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்க, அது சாப்பிட்டு நீ வயிறு வலிச்சு என்ன. அவங்க வந்தாங்களா, வந்து போன மேட்டர்லாம் தெரியும். இவங்களும் இல்லையேம்பாங்க, எல்லாம் தெரியும். இப்படியாக்கும் ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படியான்னு சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா 3 வருஷமா எலியாவே உன்னை பத்தி ஆழமா இறக்கியாச்சு. நீ மேலோட்டமா வந்து இங்க பாரு இவன் தான் அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தப்பு பண்ணல நிரூபிக்க எத்தனை பேரை போய் பார்த்துக்க வேண்டியது, எத்தனை இடத்துல டிராவல் பண்ணி போறாங்க.
இந்த ஒரு மேட்ரு சொல்றதுக்கு. ஆமென். நம்புனாங்களா கடைசியா? இல்லையே. அவங்க நம்புவாங்க எப்ப தெரியுமா? அங்கிருந்து வராங்க. ஆமென். பரத்துல இருந்து பதில் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வலது கரத்தை உயர்த்தி, பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து பாரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். டைம் ஆயிட்டு. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததும் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். இனி நம்ம எல்லைக்குள்ள அக்னிய வல்லமை இருக்கக்கூடாது. பாகால் தீர்க்கதரிசிகள் எப்பொழுது அழிக்கப்பட்டார்களோ, 40-41 வாசியுங்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை, அதாவது ஜெபத்துக்கு பதில் வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்தா உங்க குடும்பமே சத்துருவுக்கு எதிராயிரும். ஒருவன் துரத்த 1000, 2 பேர் துரத்த. ஆனா வெட்டி போடுறது யாரெல்லாம் வெட்டி போடுவா தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஜெபித்து பழக்கம் கிடையாது. நீங்க தான் வெட்டி போடணும், நீங்க தான் சத்துருவின் தலையை மிதிக்கணும். ஆனா உங்க குடும்பம் கூட நிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? போராடுகிறான் எல்லைக்குள்ளே வந்து உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் கூட நிக்கும். நீங்க சத்துருவை முறியடிப்பீர்கள். ராபா தானா மா ஷேகரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வெட்டி போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எதுக்கு அப்புறம்? பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்கும் தெரியுமா? பெருமழை. 3 வருஷம் கேட்காத சத்தம் இப்பொழுது கேட்கிறது. நீ காத்திருந்த காரியம் இப்பொழுது வருகிறது. நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது வருகிறது. உன் எல்லைக்குள் அந்நிய காரியங்கள் இருக்கிறது வரைக்கும் அது கேட்காது. அது எப்பொழுது முறியடிக்கப்படுகிறதோ. ஓ thank you Holy Spirit, thank you Jesus. ஆமென். இன்று பேசின அநேக வார்த்தைகள் மனத்தாழ்மையா சொல்றேன், ஆண்டு சமூகத்தில் சொல்றேன். இந்த பலிபீடத்தில் இப்பொழுது இருந்து கர்த்தர் பேச வைத்தது. அதனாலதான் நான் அப்படி பாயிண்ட் எல்லாம் மாத்திட்டேன். இன்னைக்கு பேசின அநேக வார்த்தைகள், ஆமென், அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ். ஆமென். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் சேர்ந்து உங்களை கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். அப்பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை நீங்கள் வெட்டி போடுவீர்கள். அதுவரை கேட்காத பெருமழையின் இரைச்சல் எலியாவே உன் காதுகளில் கேட்கப்படும். கையளவு மேகம் எழும்பும், இடி முழக்கத்தோடு பெருமழை சொரியும். நல்ல கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி ஷாரா பாலா பாகா டாரா பா ரீமா மாகாரா பாதாரா ஷச்சரே ரீபா லாபா ஜோடோ ரீபா காரா லஞ்சனரா. அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல் ஊழியத்தில் கேட்பதாக, குடும்பங்களில் கேட்பதாக, ஒவ்வொரு ஊழியங்களிலும் கேட்பதாக இயேசுவின் நாமத்தில். ஏம் ராஜானா மா காலாபா சந்தடராபா ரீமா மா காராலாரா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக, ஆமென், கொடுங்காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியாக. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, ஆமென், ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க
இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு தான் பேசினார், கர்த்தர் எனக்காக தான் பேசினார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆமென் ஹல்லேலூயா அதிகமாய் பெய்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம தமிழ்ல பாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக மலையாளத்தில் இந்த பாடலை பாடுவோம். தமிழ்ல பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் அக்கினியாய். அந்த அக்கினியினால என்ன உண்டாகுது தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவன் தனிமேன். இல்ல, இவனுக்கு பரலோகம் துணையா நிக்குது. ஆமே, இதுவரை சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அதனாலதான் ஜனங்க அங்கேயும் போனாங்க இங்கேயும் போனாங்க. இனி சொல்ல போறாங்க இல்ல இல்ல, அது வேற, இவர் வேற, இவர் ஜீவனுள்ள தேவன். ஆமே, இதுவரை என்ன கேட்கல, பெருமழை நிறைச்சல் கேட்கல, இனி அது கேட்க போகிறது. உங்க எல்லைக்குள்ள இருக்கிற அந்நிய வல்லமைகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா thank you Jesus, நல்ல கரங்களை தட்டி glory ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, கோடும் காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியா அக்கினியாய். யாரும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அறிக்கையிடுங்கள். ஷேரே ஹந்தே ரகடா ரதரே ஆமென். எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. பேராலவா சந்தரவா எல்லா அந்நிய வல்லமைகள் வெட்டி போடப்படுகிறது. லிவியாத்தன் என்னும் நீண்ட பாம்பை கர்த்தர் தம்முடைய பட்டயத்தால வெட்டுகிற வேளை இது. ஆமென். ஷாரா கமாலா பாதரா ஜீசஸ் கோடும் காற்றாக ஜீவ நதியாக. கர்மேல் ஜப வேளையில், கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறே. ஊடர ஹந்தர பௌடரா சேரே ஹந்தே ரகடே ரீபலா ஹந்தரா அக்கினி சேரே வாலா ரச்சரே. தீமையை உன் கூடாரத்தை விட்டு அகற்று, பெருமழை இரைச்சல் கேட்கும். பாவத்தை உன் எல்லையை விட்டு துரத்து, பெருமழை இரைச்சல் கேட்கும். ஆமே, அருவருப்பை உன் எல்லையை விட்டு அகற்று, பெருமழை இரைச்சல் கேட்கும். ஷாரவ ஹந்தர ரகடரா சேரே மாம்ரா ஜனா ஹந்தரா ஷாலா மாகா பரபா. ஓ ஜீசஸ். ஆமென். சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலை பாகாலின் வேரோடு எரிக்கப்படுவதாக. ஓடரவா சந்தரவா ரகடரவா சரவா. ஆமென். அக்கினி 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 அக்கினியா அக்னி நாவாக ஊடரவா சந்த ரகடா ரகரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
ஜீசஸ். அநேக காதுகளிலே அந்த பெருமழை இரைச்சல், அந்த பெருமழை இரைச்சல், அந்த பெருமழை இரைச்சல். உன் கண்கள் காண போகிறது. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஓ, நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். ராபா லாபா தாடா ராபா காபா ராபா. ஜீசஸ், ஜீசஸ். ஓடரமா சத்தனரே அக்கினியாய். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓடா ராபா லாபா காராபா தாராபா சந்தரபா லாபா டரபா கராபா ரீபா லாபா தடரபா. அப்பா, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. நான் தனித்தவனா இருக்கிறேனே அப்பா, தனித்து நிற்கிறேனே அப்பா. என்னை கேட்டருளும் ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும், பதில் வரட்டும். ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. அக்கினியாய் மாற்றுங்கப்பா. பாகாலின் வேறு கூட என் எல்லைக்குள்ள இருக்காதபடிக்கு அக்கினியாய் மாற்றுங்கப்பா. அக்கினியா மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியா மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே, அக்கினியாய் மாற்றுங்கப்பா. அந்த பெருமழை நிறைச்சல் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி ஜெபித்த ஜெபங்கள் வீணாயிரக் கூடாதப்பா. அதற்கு என்ன தடையா இருக்கிறதோ உம்முடைய பட்டயத்தாலே அதை வெட்டி போடுவீராக, அது வெட்டி போடுவீராக. நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகத்தக்கதாய் அந்த லிபியாத்தான் என்னும் நீண்ட பாம்பு வெட்டி போடப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஷரபாலா பாதுடரா பாகவரபா சந்தரபா ரீமா மம 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 மமலரதரா ஓ ரபலபதடரபா. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டி போடப்பட்டதும் உன் காதுகளில் அந்த பெருமழை இரைச்சல் கேட்கும். இந்த நாள் கர்த்தர் உனக்கென்று குறித்த நாள். அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல் இதுவரை கேட்கல. 1-2 வருஷம் இல்ல, 3 வருஷம், 1-2 வருஷம் இல்ல, பல வருடங்கள். யோ, இத்தனை காலம் உன்னை மறைத்து மறைத்து காத்தது இந்த சத்தம் கேட்பதற்காக. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஓ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்க பதில் தரலன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்கப்பா. எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்க ஆண்டவரே. இளையவ போல இல்ல, அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். என்னால அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. முடிஞ்சா கண்களை மூடி அப்படி 2 கைகளை விரித்து உயர்த்து. அப்பா, என்னை கேட்டருள மாட்டோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அப்பா, நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பா. நீர் மௌனமா இருந்தால் இப்படியே தானாப்பா. இதுல ஒரு மாற்றம் இல்லையாப்பா, இதுல ஒரு மாற்றம் இல்லையாப்பா. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனை அருவருக்காமலும் அவனுக்கு தமது முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தேவனே,
என்னை கேட்டருளோ. இன்னைக்கு உங்களை தாண்டி சில ஜபசத்தம் உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிறது. அவன் இதுக்கான பதில நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. ஜீசஸ் என்னை கேள், என்னை கேள், என்னை கேள், என்னை கேளும். எஸ் லார்ட், எஸ். உங்க பெருமூச்சு ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் கண்ணீர் ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அத்தனை கண்கள் காண கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறதை, இதுதான் உங்களுக்கான அடையாளம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க கூட நிக்க போறாங்க. கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல போறாங்க. உங்க குடும்பம் இதுவரை உங்க கூட நிக்கல, இனி இந்த காரியத்துல உங்க கூட நிக்க போறாங்க. நீங்க பாகாலி தீர்க்கதரிசிகளை வெட்டி போட போறீங்க. சத்துருவை முறியடிக்க போறீங்க. பெருமழை நிறைச்சல் உங்க காதுகள்ல முதல்ல கேட்கும். உங்க குடும்பம் அதை காணும். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர். இந்த நாளை நீர் குறித்திருக்கிறீர். இந்த நாளை நீர் விசேஷப்படுத்தி மகிமைப்படுத்தி தந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசினீர், பிரத்யட்சமாய் வெளிப்பட்டீர். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவர். உங்களுக்கு தெரியும்பா, இதுக்கு நான் பதில் தரலன்னா என் பிள்ளை அடுத்து இல்லை. உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே கேட்டருளும். இந்த நிலையில எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் கேட்டருளும். பதில் தாரும். சாட்சிகளாய் நிற்க பண்ணும். ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து